ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி நானும் ஒரு ப்ரொடியூசர், பட் என்னால் இது வந்து சாத்தியப்பட்டிருக்குமா, நான் அதை செஞ்சிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிற எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டு இந்த படம் வருது, இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ட்டு யூவி கிரியேஷன்ஸ் வந்து வம்சி ஆகட்டும், பிரமோத் ஆகட்டும், ஒரு ஜெயந்திலால் கட்டாலா சார் பாம்பே ஆகட்டும், அங்கே கேரளாவில் போயிட்டு வந்து கோகுலம் சினிமாஸ் ஆகட்டும், ORF ஆகட்டும், அதாவது தட்டாத கதவே கிடையாது. இந்த படத்தை வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக, இந்த படத்தை நடக்க வைக்கிறதுக்காக ஞானவேல் எடுத்துக்கிட்ட முயற்சி, டெனாசிட்டின்னு சொல்லுவோம், மன உறுதின்னு சொல்லுவோம், மன வலிமைன்னு சொல்லுவோம். எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் மண்டைக்குள்ளே எவ்வளோ போர்கள் பார்த்தான், எவ்வளோ சண்டைகள் அவன் பார்த்துருப்பான். இந்த நாள் வர்றதுக்காக 2 வருஷம் 3 வருஷம் எவ்வளோ பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டுமே தெரியும். நீங்கள் ஞானவேல் எல்லாமே இல்லாமல் நான் இங்கே இல்லவே இல்லை. கங்குவா பொறுத்த வரைக்கும் கங்குவாவோட வெற்றிங்கிறது வந்து ஒருத்தருக்கு சம்மந்தமே இது இவங்க தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் இல்லாட்டியும் வந்து கங்குவா வந்து வாய்ப்பே இல்லை. 170 நாள் மேலே ஷூட்டிங் பண்ணியிருப்போம், ஒரு 2 வருஷம் உழைச்சிருப்போம். இது எல்லாமே ஓகே, பட் யாருமே வந்து காசுக்காக பண்ணல, ஒரு கடமைக்காக இதை பண்ணவே இல்லை. எல்லாருமே ரொம்ப அன்பாக ரசித்து சந்தோஷமாக பண்ணோம். வழிபடுற கடவுள் வந்து ஒன்று வந்து தீயாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, நீராக இருந்தால் எப்படி இருப்பாங்க, அதுவே வந்து குருதியாக இருந்தால், ரத்தமாக இருந்தால் அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க பாஷைகள், அவங்களோட முறைகள், அவங்களோட எத்திக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 ஐலாண்டில் நடக்கிற ஒரு விஷயம். இது ஃபேண்டசின்னு சொல்லலாம், ஒரு எமோஷனல் ஃபிலிம் சொல்லலாம், ஒரு நம்ம ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணதுன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அது எல்லாமே இந்த படத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 2.5 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் கூட. நிஜமாக சொல்கிறேன், காலை 4 மணிக்கு எழுந்திருப்பார், மேக்கப் போட ஆரம்பிப்போம். ஒரு 6:30 மணிக்கு 7 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வருவார். ஒரு இடத்துல கூட இது வேணா சிவா, இது வேணுமா சிவா, இல்லை வந்து இதை நம்ம பண்ணிடலாமா, இது அவாய்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. தண்ணி கடியில் 7 நாள் இருந்தார், மலை மேலே ஏறினார், மரம் மேலே ஏறினார். ஃபிசிக்கலாக மென்டலாக அந்த கங்குவா கதாபாத்திரத்தை வந்து புல் ஆஃப் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு. எக்ஸலண்ட் ஒரு டைரக்டராக ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சூர்யா சார். இந்த சபையில் உங்களுக்கு இந்த நன்றி சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நார்மல் கலர்ஸ்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறது ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயம். வெற்றி சார் எப்படி இந்த படத்துக்கு லைட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபீல் பண்ணுறோம். இந்த படம் இன்னொரு ரெஃபரன்ஸாக இருக்கணுமே தவிர யாருடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து 2 பேரும் பயங்கரமாக கான்ஃபிடென்ட்டாக கேட்டு சொல்லி என்னை வேலை வாங்க வச்சாங்க. டோன்ஸ் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஒரு உணர்வுகளை வந்து ஒரு அழகான லைட்டிங் மூலமாக கொண்டு வர முடியும். பட் நான் லைட் இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் உடனே ஓகே சொன்னார். அவர் வந்து இந்த மூடு உங்களுக்கு செட் ஆகுன்னு தோணுதான்னு கேட்டார். இல்லை சார் இது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்குன்னு தோணுது சார்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த படம் முழுக்க எக்ஸ்டீரியர் டே சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பவுன்ஸ் போர்டு கூட யூஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த விஷுவல் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாரும் அந்த விஷுவலை பாராட்டும் போது என்னுடைய நன்றியை வந்து இந்த நேரத்தில் சூர்யா சாருக்கும் சிவாவுக்கும் சொல்லிக்கிறேன். இந்த அட்டம்ப்டை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. இந்த படத்தில் எவ்வளோ பெரிய ஃபைட்டு வர காரணமே ஒரு நல்ல கலைஞன் இருந்தால் தான் அந்த ஃபைட்டு நல்லா என்னால் எடுக்க முடியும். எனக்கு சூர்யா சார் கிடைச்சது தான் எனக்கு மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தில் மிகச்சிறந்த பாடல்களை என்னால் எழுத முடிந்திருக்கிறது. அதற்கு காரணம் இயக்குனர் சிவா அவர்களின் மிக நீண்ட இலக்கிய வாசிப்பு. புதிய புதிய வார்த்தைகளை சொல்லுகிற போது, புதிய புதிய வரிகளை அவரிடத்தில் சொல்லுகிற போது அதை ஒரு குழந்தையை மாதிரி பார்த்து சந்தோஷப்படுகிற அவருடைய அந்த இலக்கிய தேர்ச்சி, அந்த அவருடைய நுகர்ச்சி, அவருடைய அனுபவம் எல்லாமே இந்த பாடல்கள் மிகச்சிறப்பாக வருவதற்கு பயன்பட்டிருக்கின்றன. ஒரு எக்ஸிபிட்டர் சொன்னார், இன்னும் தமிழ்நாட்டில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஆனால் அதர் ஸ்டேட்டில் இருக்க ஹைப்போட வேவ் வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஹைப் கொடுத்துட்ருக்கீங்களே, இதை தாண்டி படம் இருக்கணுமே அப்படிங்கிற லெவலில் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். அந்த டீம் டெக்னீஷியன் இப்போ நேற்றுக்கு படம் பார்த்தவங்க பேசின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் அதை தாண்டின ஒரு படமாக கங்குவா வந்திருக்குங்கிறது கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ப்ரமோஷன் முன்னாடியே வந்து இவ்வளோ 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 ஆரவாரம் இருக்குதே அப்படின்னா யானை வரும்பொழுது மணி சத்தம் முன்னாடி கேட்க தான் செய்யும். நவம்பர் 14 பெரிய யானை வருது. தமிழகம் எங்கும் இல்லை, இந்தியா முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து நிற்க போகுது. I have done almost 50 movies in Bollywood, Hollywood, everywhere, and this movie is very, very special to me, to all of us, because this will change the viewing experience of cinema in Indian cinema as well as worldwide also. எந்த ஒரு டெக்னீஷியன் கிட்ட இருந்தும்
எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட இது வரைக்கும் வந்ததில்லை. அதிகபட்சம் இன்ஃபர்மேஷன் சிவா சார் கொடுப்பாரு. சார் இது பண்ணியிருக்கு, இது பண்ணுறோம், இது இங்கே போகுது வருது, அவ்வளோதான். இதை விட லைட்டர் டென்ஷனோட நான் ஒரு படம் பண்ணதே கிடையாது. ஏன்னா இருக்கிறதுலே மினிமிஸ்டல் டென்ஷன் இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் எனக்கு இருந்தது கங்குவா தான். இது சொன்னால் கூட ஏதோ மேடைக்கு பேசுகிறேன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இது ஆத்மார்த்தமாக 100% உண்மை. ஒரு ப்ரெஷர் கூட எனக்கு கொடுக்காம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை சிவா சார் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய ஃபஸ்ட் நன்றி. அப்புறம் சூர்யா சார் கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 இயர்ஸ் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு, அவர் அண்ணனோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல் படம் நேற்று தான், ஃபைனல் காப்பி நேற்று தான் பார்த்தோம். அவ்வளோ ஹாப்பி. நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. காலையில் அப்படியே ரெடியாகி வந்தேன். அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஆகிடுச்சு படம் பார்த்ததுக்கப்புறம். ஃபுல் எனர்ஜி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் சூர்யா சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நாட்டார் கதைகளை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை. நக்குல் சார் தான் காப்பா பண்ணியிருக்காரு. ஸோ காந்தாருக்கு அப்புறம் தமிழில் நாட்டார் கதைகளை மையப்படுத்தி முழுக்க வரக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும்னு நம்புகிறேன். இம்ப்ரெஸ்ஸான இடம்னு சொன்னால் படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு நக்குல் சாரை சொல்லலாம். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு காப் ரோல் பண்ணுறாரு. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி தெரில, அவ்வளோ அசால்ட்டாக வந்து பண்ணார். அவர் டேக்ஸ்லாம் அவ்வளோ போவே இல்லை, டக்குன்னு பண்ணிட்டாரு. அப்புறம் டைரக்டர் சாருக்கு வந்து இது வந்து 2வது த்ரில்லர் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிமும் த்ரில்லர் தான், பட் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் வந்து வேற ஒரு ஷேடை பார்க்கலாம். 2 படத்துக்கும் இருக்கிற ஒரு காமன் விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத தவிர மற்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வேற தான் இந்த ஃபிலிமில் நீங்கள் பார்ப்பீங்க. D3 படத்துக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது D3 ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தார். கதை கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் மாதிரி இருந்தால் கூட நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை எனக்கு பாலாஜி ப்ரோ சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்டு ஃபஸ்ட் டைம் த்ரில்லர் ஒர்க் பண்ணுறேன். அண்டு மோஸ்ட் போஸ்டர் லைக் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். லைக் பிஜிஎம் ஒர்க் சார். நக்குல் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப ஸ்க்ரீன்லேயுமே சரி, எப்போ பார்த்தாலும் ஒரு வைப்பான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாக்மொக்க சாங்குக்கெலாம் வந்து ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு பெரிய க்ரேஸாக இருக்கும். அப்படிப்பட்ட சாரோட ஃபிலிமில் வந்து ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். சார் வந்து எப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தாலும் ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஒரு வைப்ரண்ட்டாக, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருப்பாங்க. அது வந்து சார்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து சார் வந்து வச்சுருப்பாங்க. பாய்ஸ் படத்துலேருந்து அவர் நெக்ஸ்ட் மூவிக்கே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் ஃபிட்னஸில் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க, சாருக்கு இது ரொம்ப லைக் சின்ன விஷயம் தான் இது. ஸோ படத்தில் இன்னும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் தேங்க் என்டையர் டீம். ஸோ பாலாஜி சார், அவர் எனக்கு எதை வச்சு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க எனக்கு தெரில ப்ரோ. நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பண்ணுவீங்க, அதை கீப் அப் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நக்குல் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி சார், அவரை பற்றியே நான் சொல்லணும். அவரும் வந்து ஜாலியாக உட்காந்து நாங்கள் வந்து படத்தை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, மற்ற கதையெல்லாம் நல்லா ஜாலியாக பேசுவோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக அந்த டீம் அமைஞ்சுது. மெயினாக ஒரு ரீசன் என்னன்னா, இன்றைக்கி கடவுளுக்கே பிஆர் தேவைப்படுது. ஸோ சாய்பாபாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற சுரலமானுக்கோ கர்ப்பசாமிக்கோ இருக்காது. ஸோ நம்ம அந்த ஊரில் இருக்கிற கதைகளை கேட்டு தான் வளர்ந்துருப்போம். இப்போவும் எங்கள் ஊர் திருநெல்வேலியில் சுத்தமல்லி அப்படிங்கிற கிராமம் தான். எங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு சிரட்டையில் பூவும் தண்ணி எடுத்து வைப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி கதைகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நான் மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறத சொல்ல வரல. ஒரு 2.5 மணி நேரம் ஒரு நாட்டார் கதைகளை வச்சு மையப்படுத்தி ஒரு த்ரில்லர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அது எனக்கு காந்தார நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அதை அங்கீகரிக்கும் போது இதையும் அங்கீகரிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்ம் போடணுன்னு ஆசை. அண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், லைக் ஏதாச்சும் ஒரு ஆர்மி மூவியோ இல்லை போலீஸ் மூவி பண்ணோம். பட் அதே சமயத்தில் ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அவர் சீனியர்ஸ், வெட்ரன்ஸ், கமல் சார், சூர்யா அண்ணா, இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு சிம்பிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சினிமா போலீஸ் இப்படி இருக்கணும்னு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது. பட் அதே சமயத்தில்
சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அவங்கவுங்க ஒரு ட்ரெண்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஒரு ராகவன், ஒரு அன்பு செல்வன், இதில் வந்து ஒரு இளம்பாரி அப்படி வரணும்னு என்னோட ஆசை. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் நான் தேடிட்டு இருந்தேன். அண்ட் கரெக்ட்லி அந்த டைமில் பாலாஜி என்னை கூப்பிட்டாரு. அண்ட் நான் இப்போ எல்லோரும் வந்து பட்ஜெட்டு, ஸ்மால் பட்ஜெட், பிக் பட்ஜெட் அதெல்லாம் பேசுகிறாங்க. ஐ டோன்ட் see தட். நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, அது ஸ்கிரிப்ட்க்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும். ஸோ பாலாஜி அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. என்ன தேவையோ, தேவையில்லாமல் எந்த விஷயமும் பண்ணல. Kashmir, we put our blood and sweat, each and everything for the film. It was very hard, and the experience யாருமே மறக்க மாட்டாங்க. The whole crew of Amaran. Thank you, and my team especially. Thank you, Sai ma'am. You're always நிறைய தடவை அழுது பார்த்துருக்கேன், பட் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்துருக்கேன். ஆன் ஸ்க்ரீன் படம் ஃபைனல் பார்க்கும்போது இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ ஜிவி சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்கோர். ரொம்ப சின்சியரான ஒரு ஃபிலிமு, ஒரு உண்மையான ஒரு ஹீரோ பற்றின ஒரு படம். அது இப்போ வந்து எவ்வளோ பொறுப்பு இருக்கும். அதுவும் ராஜ்கமலில் கமல் சார் வந்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் கமல் சார் சினிமாவுக்கு வந்து அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் அவரோட வேலை செய்ய போகிறோம். பயங்கர ஒரு எப்படி சொல்கிறது, பொறுப்பும் பயமும் இருந்துச்சு. ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் பண்ணேன். பட் அதை தாண்டி கமர்ஷியலாகவும் இந்த படம் இவ்வளோ பெரிய ஷேரு, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து கொண்டு வந்ததுக்கு ஐம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ் டு காட், பிகாஸ் இப்படி ஒரு பிளெஸ்ஸிங் அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஐம் ரியலி ஹாப்பி. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. த ஹோல் டீம், சிவா, சாய் பல்லவி, த டிஓபி எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்டும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் ராஜ்குமார். ஸோ நான் கதை கேட்டும் போதே எனக்கு எப்படி சொல்கிறது, ஐ வாஸ் வெரி இன்வால்வ்ட் இன் திஸ் ஃபிலிம். நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் ரிலீஸ்க்காகவும் லாஸ்ட் மினிட்ல வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. பட் சாங்ஸு எல்லாமே வந்து ஒரு இமோஷன் அண்ட் இந்த வார் பேக்ட்ராப்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆக்ஷன் லவ்ன்ற போது அந்த ஷிஃப்ட்டு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அது ஆர்ஆரில் எல்லாம் ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போய் சேர்ந்துருச்சு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். நம்மளோட ஆடியன்ஸ் எந்த ஜானரில் எந்த கண்டென்ட்டை எந்த படமாக இருந்தாலும் அதை சின்சியராக ஜென்யூனாக சொன்னால் தமிழ் ஆடியன்ஸ் தமிழ்நாட்டிலையும் சரி, இன்டர்நேஷ்னலி இருக்கிற உலகத் தமிழர்களும் சரி
அதை வந்து இமீடியட்டாக கனெக்ட் பண்ணி அதை ஒரு பெரிய வெற்றி அடைய செய்வாங்க அந்த சின்சியர் அட்டெம்ப்டை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிருக்கு இந்த படத்தில். தேங்க்யூ ஆடியன்ஸ் ஃபார் தட். மக்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களோட அந்த ஏகோபித்த ஆதரவு வந்து எனக்கு மகிழ்ச்சிங்கிறது சொல்கிறத விட ரொம்ப நெகிழ வச்சிருக்கு, நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணம். இது வந்து இந்த வெற்றி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அடுத்தடுத்து இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதில் நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க இதில் எத்தனை நிஜம், எது உண்மை, எது சித்தரிப்பு, இதில் எல்லாமே நடந்ததா, இதில் எதெல்லாம் உங்களோட கற்பனை, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இது பயோகிராஃபிக்கல் பிக்சர் அப்படிங்கிறது ஒரு ஜானர். டைட்டானிக் நம்ம பார்க்குறோன்னா ஒரு நிஜ சம்பவம். அந்த மாதிரி ஷின்லர்ஸ் லிஸ்ட்னு ஒரு படம் இருக்குது. இப்படி நிறைய படங்கள் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய படங்கள் இருக்குது. அதுக்குன்னு ஜானர் இருக்குது, அதுக்குன்னு நியாய தர்மங்கள் இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில். அது எல்லாத்தையும் கடைபிடிச்சு எழுதப்பட்ட ஒரு கதை இது, திரைக்கதை இது. அண்ட் திரைக்கதையாகவும் இதுக்கு நியாயம் செய்யணும். இப்போது அந்த எல்லா நியாய தர்மங்களும் கரெக்டாக கடைபிடிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது, ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் நினச்சது வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ஜேர்னி வழியாக வந்து நம்ம இன்னொரு பெரிய பாப்புலேஷனை காட்டுவோம். இப்போது இருக்கிற அங்கே இராணுவ வீரர்கள் எல்லாத்தோட லைஃப்பை வந்து காட்டுவோம். அவங்களோட ஃபேமிலி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து காட்டுவோம். ஏன்னா இப்போ நமக்கு நடுவில் இப்போது இங்கேருந்து வெளியில் போய் ஒரு மாலுக்கு போனால் இல்லைனா ரோட்டில் எங்கேயாவது பஸ்ஸில் போனால் கூட அவங்க நமக்கு நடுவில் தான் இருக்காங்க. அவங்க பண்ணுற சாதனைலாம் வந்து ரொம்பவே பெருசு, இது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம ஆன்லைனில் நீங்கள்லாம் வந்து பேசுகிறது, இப்போ தியேட்டர் விட்டு வெளியில் வரும்போது எல்லாம் அழுதுட்டு பேசுகிறாங்கல்ல, இதை பார்த்தா ரொம்ப மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு, இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது. அட்லீஸ்ட் எங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு படம் அங்கே வந்திருக்குன்ட்டு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் என்ன கேட்டால். ஒரு ஆக்டராக வந்து நமக்கு நிறைய படம் வரலாம் நம்மளோட ப்ராவஸை காட்டுறதுக்கு, இல்லைன்னா ஒரு நமக்கு ஏதாவது பெரிய படத்தில் நம்ம இருக்கோம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கதெல்லாம் சொல்கிறதுக்கு. பட் வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். எங்கே வந்து சில ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் பற்றி நம்ம பேசாமல் இருந்து அதை பற்றி ஒரு கரெக்டாக அவ்வளோ ஆத்தென்டிக்காக காட்டுறதுங்கிற ஒரு விஷயம். ஜென்ரலாக ஒரு படம் பார்க்கும்போது வந்து சொல்லுவாங்க, இது நல்லா இருக்குது, இந்த சீன் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்ட்டு. இந்த படம் பார்த்தோன்னே யாருமே வந்து என்கிட்ட ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, கட்டி பிடிச்சிட்டு தான் அழுதாங்க. அதுவே ஒரு பெரிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நான் ஒரு பார்ட்டாக ப்ளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்து மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணதுக்கு வந்து நான் ரொம்பவே ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ ஷுட் தேங்க் ராஜ்குமார் சார். அமரன் ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்றது இது தெரிஞ்சது தான். அது ராஜ்குமார் அவர்கள் கதை சொன்ன டைம்லேருந்து இது தெரிஞ்சது தான். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக மாறுங்கிறது வந்து சார் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து ஆரம்பிச்சது. ஏன்னா கமல் சார் பார்க்காத சக்ஸஸோ பார்க்காத ரோலோ பேர் புகழ் விருதுகள் எதுவுமே கிடையாது. இவ்வளவும் பார்த்த பிறகும் அவங்க தயாரிப்பில் ஒரு படம் வந்து என்னை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல வைக்கிது அப்படின்னா அதை விட ஏன்னா எங்கள் தயாரிப்பாளர் இவ்வளோ காசை நம்பி போட்டிருக்கிறாங்க அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். கதை கேட்ட அந்த செகண்டில் இருந்து ரிலீஸ் ஆகிற இல்லை ரிலீஸ் அன்னைக்கு அந்த செகண்ட் வரைக்கும் ஒரு துளி கூட எனக்கு டவுட் கிடையாது இந்த படத்தில் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு. ஆனால் அவர் அதுக்கான கதை மட்டும் எழுதலை, இந்த கதைக்கான ரிசர்ச் ஒரு வருஷம் போச்சு. இந்த கதையை எப்படி எடுக்கணும்னு சொல்லி அதுக்குள்ளே இதில் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஹீரோ எப்படி இருக்கணும், அனைத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்துட்டார். அவர் ரொம்ப கிளியராக இருந்ததுனால எனக்கு வந்து என் வேலை வந்து ரொம்ப சுலபமாக இருந்தது. ஃபிசிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுவும் எனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை, அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கும் ஆள் அவரே பிடிச்சி கொடுத்தாரு. அண்ட் ராஜ்குமார் பெரியசாமி சார், உங்களை வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மணிரத்னம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்தது இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட சந்தோஷமான ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவரோட ஆர்டன் ஃபேன் நீங்கள். அண்ட் சாய் பல்லவி வந்து எப்போவுமே ஒரு ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மர், நிறைய மெமரபிள் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அப்படி ஒரு பெர்ஃபார்மருக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் சக்ஸஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தமிழில் முக்கியமாக அவங்களோட ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் கமர்ஷியல் சக்ஸஸ் இந்த அமரனில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவார்ட் நிறைய அவங்க வச்சுருக்குறாங்க. 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்லாம் இப்படி வச்சு ஃபோட்டோலாம் நான் பார்த்தேன். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வரும் கூட, இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வரும். அடுத்து நீங்கள் சோலோவாக பண்ணுற படங்களை இன்னும் பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் பண்ணும். அதெல்லாம் நிச்சயமாக நடக்கணும்னு எனக்கு ஆசை. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் நீங்கள். உங்களோட ஒர்க் பண்ணது சந்தோஷம்.